அசுரர்களின் நிலை மாறும் தேவேந்திரா. இம்முறை அருணாசுரன் வெற்றி பெறுவான். பல முறை அசுரர்கள் தோற்றிருக்கிறார்கள். ஆனால் இம்முறை அவ்வாறு நடக்காது. வஞ்சத்தின் அக்னியில் இதுநாள் வரை அசுர குலமே எரிந்திருக்கிறது. ஆனால் இதன் பிறகு அந்த அக்னி அமைதி பெறும். ஏனென்றால் அருணாசுரன் வெற்றி பெறுவான். மகாதேவர் தோல்வியை சந்திக்கப் போகிறார். வெகு விரைவில் உன் பிரமை விலகப் போகிறது. விரைவில் எனது மகள் மீனாட்சி சிவனை இங்கு அழைத்து வருவாள். சிவனை அருணாசூரனின் கைதியாக்குவாள். இந்த அரண்மனையின் சேவகனாக்குவாள். மகாதேவா, எந்த அரண்மனையில் தங்களுக்கு 8 கால பூஜை நடந்ததோ, எந்த அரண்மனையில் தங்கள் நாமத்தை அனைவரும் துதித்தார்களோ, இன்று அந்த அரண்மனையில் தங்களை சேவகனாக்க எண்ணுகிறார்களே. மகாதேவா, இனியும் பொறுக்க இயலாது. தாங்களும் ஆதிசக்தியின் வடிவமான மீனாட்சியும் சந்திக்க வேண்டும். இந்த துஷ்டன் அருணாசுரனை சம்ஹாரம் செய்யுங்கள். இளவரசியாரே, சுந்தரன் இங்கும் இல்லை. அவன் நீராட செல்வதாகத்தான் நம்மிடம் கூறி சென்றான். ஆனால் அவன் நம்மிடம் பொய் உரைத்திருக்கலாம் அல்லவா? வாருங்கள். ஓம் ஓம். நீ என்ன செய்கிறாய்? நீராடுகின்றேன். வேறென்ன? இங்கு நான் இப்பிரபஞ்சத்தின் உண்மையான ஒன்றினை என் சரீரத்தில் பூசிக்கொண்டிருக்கின்றேன். நீ மதிக்கெட்டவன். சாம்பலை யாராவது உடலில் பூசிக்கொள்வார்களா? அதுவும் மயான பூமியில். பிறகு நீயே கூறு. இப்பிரபஞ்சத்தில் மயானத்தை விட மகத்துவமான ஸ்தலம் வேறெங்கு இருக்கின்றதென்று நீயே கூறு. இம்மயானத்தை விட புனிதமான இடம் வேறெது? மெய்யாகவே உங்கள் யாவரின் மனமும் உற்சவத்திற்கு சென்றால் பூரிப்படையும். ஆனால் என் மனம், சுந்தரனின் மனம், இந்த மயானத்திற்கு வந்தால் புத்துணர்ச்சி பெறும். பர்வதத்தின் உச்சத்தில் குரல் ஒலி எழுப்பினால் எவ்வாறு எதிரொலிக்கின்றதோ அவ்வாறே இந்த மயானத்தில் அமைதி கொண்டே இருந்தால் மெய்யானவற்றை உரக்க கேட்கலாம். இவ்விடத்தில் நாம் அமைதியாக அமர்ந்து செவி சாய்த்தோம் என்றால் சிவனே சத்தியம் என்று கூறும். சிவனே சத்தியம் என்று கூறும். சத்தியமே சிவனாவார். எனக்கு ஒரு விரோதி உள்ளான், சிவன். நீ அவனை இங்கு கொண்டு வர வேண்டும் மகளே. உயிருடனோ அல்லது பிணமாகவோ. சுந்தரா, நீ என்ன கூறினாய் என்று எனக்கு கேட்கவில்லை. எதையும் காணவும் இல்லை. ஆனால் நீ அதிகமாக பேசுகிறாய். நீ கூறும் இந்த வார்த்தைகளை என் தந்தை கேட்டார் என்றால் அவர் மறு கணமே உன்னை இவ்விடத்திலிருந்து அரச சபைக்கு அழைத்துச் சென்று தண்டித்திருப்பார். ஆனால் என் மனதில் கருணை உள்ளது. ஆகையால் நான் உனக்கு உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இறுதி வாய்ப்பளிக்கிறேன். சிவனிடம் என்னை அழைத்துச் செல். நீ செய்த அனைத்து தவறுகளுக்கும் நான் உன்னை மன்னிக்க தயார். நல்ல வேண்டுகோளாக இருக்கிறது. மேலும் இந்த வேளை மிக எளிதானது. எளிதானதா? சிவன் எங்கிருக்கிறார் என்று உனக்கு நன்றாக தெரியுமா? தெரியும். சிவனை கண்டறிவது தன்னை கண்டறிவதை விட எளிது.